அதுதான் நடக்கணும். அபிஷேகம் பெற்றவன் அபிஷேகத்தை தவறா பயன்படுத்த மாட்டான். சீஷர்களை பார்த்தீங்களா? சீஷர்களை நம்ம என்னதான் அவிசுவாசிகள் எல்லாம் சொன்னாலும் அந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட என்னங்க பெருசா கேட்டுட்டாங்க. இயேசுவே சொல்றார், நீங்க இன்னும் என்கிட்ட ஒண்ணுமே. இதுதாங்க உறவு. உறவுங்கிறது இடையில கேட்டார் பேதுரு, என்ன தருவீர்னு. அது பேதுருவா கேட்டாதில்ல, பேதுருவ கேட்க வைப்பாங்க. சில கேளு கேளு கேட்டுட்டு கேட்க வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிற்பாங்க. கேட்டவன் தனியாயிருவான். இங்க பாரு கடைசியில சிலர் அப்படிதான் கேளு 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 கேட்டு கேட்ட உடனே இவங்களே சொல்லுவாங்க, நான் சொன்னேன் அது இல்லைன்னு. அப்புறம் இது நீ தானே என்ன கேட்க வச்ச. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே அப்படின்னா வந்தேனேன்னு தானே கேட்டிருக்கணும். வந்தோமே கேளு, பேர் நீ தான் லீடர் லீடர் கேளு கேளு. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே. வந்தோமா? நான் ஒண்ணு கேட்கல ஆண்டவரே, இவர் தான் ஆண்டவரே. அதோட அவ்வளவுதான். ஆமே. ஆனா உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு எப்ப தெரியுமா? நான் போறேன்னு சொன்னதும் இதான் உறவு. நான் போறேன் அப்படி சொன்னதும் பேதுருக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்குது. மார்பிள் சாய்ந்திருந்த யோவானுடைய ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. அப்படியே பஸ்கா அப்பத்தை கையில வச்சுட்டு சாப்பிடாம இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க. ஆண்டவர் சொன்னவங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் போறேன், நான் விட்டுட்டு போய் நினைச்சீங்களா? வேறொரு தேற்றல வாழல. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவி ஜீசஸ். அடுத்தவர் பில் பண்ற உறவு என்ன தெரியுமா? உங்களை நான் இனி சிநேகிதர் என்று சொன்னேன் என்று யோவான் 15:15 அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 15:15 வாசிங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன்னை சும்மா செய்வதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஒரு சிநேகிதன் என்கிற உறவு. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே. எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும் உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலம் ஓ thank you Holy Spirit. ஆமென் ஆமென். ஒரு சிநேகிதர் என்கிற ஒரு தோழன் இப்படி பழகணும். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், எல்லா காலத்திலும். எத்தனை பேர் ஜீசஸ் ஃப்ரெண்டா பழகி இருக்கிறீங்க? கொஞ்சம் கஷ்டம் தான். ஃப்ரெண்டா உண்மையிலே பழகிறவங்க தேவையில்லைன்னாலும் போவாங்க. ஹோலி ஸ்பிரிட் அந்த 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 அறிவு கட்டாத அன்பு, அது சம்பூர்ணமாய் நம்ம மேல இறங்கி இந்த உறவுக்குள்ள கொண்டு வர. அதாவது உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைனா, தேவன் பிரியப்படுகிற சிநேகம் என்ன சிநேகமா இருக்கணும்? உன்னத சிநேகம். உலக சிநேகம் நம்மை கரைப்படுத்தும், உன்னத சிநேகம் நம்மை பரிசுத்தப்படுத்தும்.
இயேசுவில் என் தோழனை கண்டே, இயேசுவில் என் தோழனை நான் கண்டேன். What a friend we have in Jesus. എനിക്കെല്ലാമായവനേ, 10,000 ഏറ്റവും സുന്ദരനേ, ஷாரோனின் பனின். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறவங்க, ஃபேஸ்புக் ஆகட்டும், பெரிய பெரிய ஆட்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க விரும்புறவங்க அவங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. ஆனா இந்த ஃப்ரெண்டு அவர் நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று நான், ஓ ஜீசஸ். பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, ஜீசஸ் தான் நம்ம குட் ஃப்ரெண்ட். ஆமென். அதனால நீங்க கிடையாதுன்னு கையை முறிக்கிறாதீங்க. அல்லேலூயா. நல்ல ஃப்ரெண்ட், நல்ல சிநேகிதன். மனசுல இருக்க பாரத்தெல்லாம் கொட்டணும்னு தோணுதா? அடிப்பே அப்பா. ஆமென். ஜீசஸ், the Holy Spirit வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே பில்ட் பண்ணுவாங்க. அதனால எப்பொழுதுமே அந்த ஒரு மீனுக்கு எப்படி தண்ணீர் தேவையோ, ஒரு தேவ பிள்ளைக்கு பிரசனம் தேவை. அவர் தான் கரெக்டா சொல்லிக் கொடுப்பார். ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து. அப்போ இயேசுவின் இருதயத்தின் ஆழத்தை வந்து யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட் மட்டும் தான் தெரியும். ஆமா. அதனாலதான் சில நேரத்துல அவர் என்னை சிட்சிக்கும் போது ஆவியானவர் சொல்லுவார், ஏ லவ், இதுக்கு பின்னாக பெரிய லவ்ல நடக்குது. அதனாலதான் 2 கொரிந்தியர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 9வது 10வது வசனத்தை வாசிங்கள். எழுதி இருக்கிறபடி அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, தோன்றவும் இல்லை, நமக்கோ ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய. அதனாலதான் ஜீசஸ் சொல்றார், நான் இனி உங்களை ஊழியக்காரன் சொல்லாம சிநேகிதர். ஏன்னா ஊழியக்காரர்னா அவன் செய்ய வேண்டியதை மட்டும்தான் எஜமான் சொல்லுவார். சிநேகிதர்னா அவர் மனசுல இருக்கிறதெல்லாம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறதே, ஆண்டவர் நான் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்கன்னு தானே கேட்கிறோம். ஆண்டவர் உங்க மனசுல என்ன ஆண்டவர் இருக்கு, நீங்க என்னப்பா மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? சில கேட்பாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாம கேட்காதீங்க. ஒரே மிதி, ஆளு தெரியாம திடீர்னு நம்மள்ட்ட வந்து ஒருத்தங்க ஃப்ரெண்டா பழகு, என்ன உங்க மனசுல நினைச்சிருக்கீங்க? என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட முதல்ல பிள்ளையா வா, உணவாட்டி ஆயத்தமாக ஃப்ரெண்டா வந்து, ஆண்டவரே ஆபிரகாம் கேட்டார்லாம், எனக்கு என்ன தருவீர்? அப்படி கேட்டது ஆண்டவர் தராம போயிட்டாரா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடைய டீப், அந்த ஆழத்தை பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறார், ஆபிரகாம் குனிஞ்சிருந்து சிரிச்சிட்டு இருக்கிறான். ஆமென். சகரியா கொஞ்சம் ஏதோ பேசினதுக்கே வாயடைச்சிட்டார், ஆபிரகாம் வாயடைக்கல. இதான் ஃப்ரெண்டு. சும்மா விளையாடாதீங்க ஆண்டவர், வேற ஏதாவது. ஆமென். ஆபிரகாமே நிச்சயமா தூதன் பேசி டவுட் பட்டதுக்கே சகரியா வாயடைச்சார். இது ஆண்டவரை பிரத்யட்சமா பேசுறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், இனி உன் பெயர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். ஓகே. உன் மனைவி சாராய் அல்ல, சாராள். அன்னைக்கு ஏவாள், இன்னைக்கு சாராளா? இந்த வாழ் தான் பிரச்சனை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓகே. அவள் கர்ப்பம் பெறுவா. சும்மா காமெடி பண்ணாதீங்க ஆண்டவரே. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக.
ஆபிரகாமே நிச்சயமாய் நிச்சயமாய் நிச்சயமாய். இதாங்க, வேற யாருக்கா அப்படி பேச முடியுமா? வேற யாராவது சொல்ல முடியும்? ஆண்டவர் வந்தாலே, தூதன் வந்தாலே இங்க மனோவாவும் மனைவியும் நெஞ்சில் அடிக்கிறாங்க. நம்ம கதை அவுட்டு. கிதியோன் நெஞ்சில் அடிக்கிறான், ஐயோ நான் தேவனை முகமுகமா கண்ட, என் கதை முடிஞ்சு. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்ற உட்காருங்க, சப்பாத்தி போட்டுருவாரு. இதுக்கு தானே வந்தீங்க, உட்காருங்க, அவர் சர்வ வல்லவர், நீங்க உட்காருங்க, நான் கொஞ்சம் அந்த கன்றுக்குட்டியை பிடிச்சாடி கொஞ்சம் டைம் ஆகும் ஆண்டவர், அந்த மரத்தடியில உட்காருங்க. ஆண்டவர் மரத்தடியில உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன். இன்னைக்கு வந்து வாசற்படியில் நின்று தட்டிட்டு இருக்கிறா, எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஆவியானவருடைய அசைவாடிட்டு இருக்கிறார். நீங்க ஓகே சொல்லி பாருங்க, இன்னைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவர் பில்ட் பண்றார், பில்ட் பண்றார், பில்ட் பண்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். துன்பம் துக்கங்களாதில் ஆஸ்வாசம் നൽകുന്നു, என்பாரமெல்லாம் சுமக்காமென்னேற்றவர் சாரோனின். அந்த சுனேமியால் சொன்னால் என்னேசர் 10,000 சிறந்த. நேசரை பத்தி சொன்னாலும் இடையில நான் கருப்பா இருந்தாலும், ஏன்னா எல்லாம் பாக்குறாங்க, சொன்ன ஆளுக்கும் இவ சொல்ற சொல்லக்கூடிய ஆளுக்கும் இவ சொல்ற நபருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். அவர் 10,000 சிறந்தவர் சொல்ற ஆளை பார்த்தா ஆமென் கேட்க தோணும். என்னைக்காவது உன் முகத்தை நீ போட்டோ எடுத்து பார்த்துருக்கிறேன். அப்பதான் சொல்றாங்க, நான் கருப்பா இருந்தாலும் யாரு சொன்னா? அவர் சொல்லி இருக்கிறார், என் பிரியமே நிரூபவதி.